திருச்சிற்றம்பலம். தக்ஷணாமூர்த்தி. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததன இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவத்தொடக்கை வெல்லாம். பரஞ்சோதி முனிவர், திருவிளையாடற் புராணம். சிவபெருமான் யோகம், இசை மற்றும் ஏனைய அறிவியற் கலைகளை கற்பிக்கும் திருக்கோலத்தின் ஞான ஆசிரியனாக தட்சிணாமூர்த்தி என வழிபடப்பெறுகிறார். தட்சிணம் என்ற சொல்லுக்கு தெற்கு, ஞானம், சாமர்த்தியம் என்ற பொருள் உண்டு. தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். இறைவன் தெற்கு நோக்கி அமர்ந்து அமரத்தன்மையை அருளுகின்றனர். ஞானமே வடிவமாக விளங்குவது சிவம். அவரை ஞானத்தாலேயே தொழ வேண்டும். ஆலமர் செல்வனாக அருந்தவர் நால்வருக்கும் மௌனமாயிருந்து சொல்லாமற் சொல்லி உபதேசிக்கும் ஞானமூர்த்தி தட்சிணாமூர்த்தி. இவர் ஆச்சாரிகளுக்கெல்லாம் பரமாச்சாரியார். சிவத்திடம் சக்தி அடங்கிய வடிவம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வடிவை சிவாலயங்கள் அனைத்திலும் காணலாம். கருவறையின் தென் சுவரில் வெளிப்புறம் தெற்கு நோக்கி இவர் எழுந்தருளி நம்மை எல்லாம் தன் மோனத்தால் அழைத்து சிவஞானத்தை திருநோக்காலை தந்தருளுகின்றனர். இவரது வடிவமே தத்துவ விளக்கமாக அமைந்துள்ளது. திருமேனி பளிங்கு போன்ற வெண்ணிறம் தூய்மையை உணர்த்தும். வலப்பாதம் முயலகனை மிதித்து அமர்ந்திருத்தல், அனைத்து தீமைகளை அடக்கி ஆளும் வலிமை. திருக்கரத்தில் உள்ள நூல், இது சிவஞான போதமாகும். ஞானங்கள் அனைத்தையும் தன்னுள் அடங்கி கொண்டு திகழ்கின்றது. ஞானத்தாலே வீடு பேறு கிடைக்கும். திருக்கரத்தில் உருத்திராக்க மாலை 36 அல்லது 96 தத்துவங்களை உணர்த்துவது. உருத்திராக்க மாலை கொண்டு திரு ஐந்தலத்தை பன்முறை எண்ணி பல்காலம் உருவேற்றி தியானித்தாலே ஞானம் பெறும் நெறி என உணர்த்தலும் ஆகும். இடக்கரத்தில் அமிர்த கலசம், அனைத்து உயிர்களுக்கும் பேரின்பம் அளிக்க வல்ல ஆற்றல். சின்முத்திரை ஞானத்தின் அடையாளம். பெருவிரலின் அடிப்பாகத்தை சுட்டு விரல் தொடவும் ஏனைய 3 விரல்களும் விலகி நிற்கும் முத்திரை இது. பெருவிரல் இறைவனையும், சுட்டு விரல் உயிரையும், மற்ற 3 விரல்களும் நடுவிரல் ஆணவத்தையும், மோதிர விரல் கண்மத்தையும், சுண்டு விரல் மாயையும் குறிக்கும். உயிரானது மும்மலங்க நின்றும் நீங்கி இறைவன் திருவடி அடைந்து இன்புறுவதே இம்முத்திரையின் தத்துவமாகும். புலித்தோல் தீய சக்திகளை அடக்கியாளும் பேராற்றல். தாமரை மலர் மீது அமர்தல். அன்பர் இதய தாமரையில் வீற்றிருப்பவர். தாமரை மலர் ஓங்காரத்தை உணர்த்துவது. நெற்றிக்கண் காமனை எரித்த கண்ணுதல். ஞானமும் வீடும் எய்த விரும்புவோர் எவரும் ஐம்பொறி அவர்களை அருந்தொழித்து புலனடக்கம் உடையராதல் துறவின் சிறப்பு. ஆலமரம் அதன் நிழலும், மாயையும் அதன் காரியமாகிய உலகமும். தென்முகம் அவரை நோக்கி வடக்காக தியானிக்க வேண்டும் என்ற குறிப்பு. அணிந்துள்ள பாம்பு குண்டலினி சக்தியை குறிப்பது. வெல்விடை தர்மம். சூழ்ந்துள்ள விலங்குகள் பசுபதி தன்மை. அனைத்து உயிர்களுக்கும் அவரே தலைவர். முயலகன் வடிவம் அறியாமை குறிப்பதால் அறிவு பிளம்பாகிய ஆலமர் செல்வன் அறியாமையாகிய முயலகனை காலடியில் மிதிப்பதாக காட்டுவது அருட்குறிப்பு. மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயர் அம்மலர் தானிழல் அடங்கும் உண்மையை மைகம் மலர் காட்சியிற் கதுவ நல்கிய செம்மலை எழத்துளம் சிந்தியாதாரே. போதில் மாதவா குழுவிடம் கேட்பக் கோல ஆள் நிலர்கீழ் அறம் பகர்ந்து நல்லற முறைந்து ஞானமுடு பன்னார்ந்த வீணை பயின்ற விரலவனை பணிந்து பேரின்பம் எய்துவோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவசிதம்பரம்.